ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் லைஃப் ஆஃப் ஹவுஸ் ஒய்ஃப். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காட்ஸ் கிரேஸ் எல்லாரும் சூப்பரா இருப்பீங்க நம்புறேன். நாங்களும் ரொம்ப சூப்பரா இருக்கோம். சம்மர் வெக்கேஷன்ல வீட்ல இருக்க குழந்தைங்களை வெளியில கூட்டிட்டு போய் புதுசா ஒரு இடத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ண வச்சு அவங்களை கொஞ்சம் என்டர்டெயின் பண்ணாதான் அவங்க வெக்கேஷன்ல வீட்ல இருந்து ரெண்டாவது ஸ்கூலுக்கு போற மாதிரி ஒரு ஃபீலா இருக்கும். இதுக்காக பிளான் பண்ணி நாங்க குட்டீஸை எங்க கூட்டிட்டு போனோம்னு சொல்லி தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. பார்த்தாதான் தெரியும், போற இடத்துல அடுத்த இடத்துல கடையை திறக்கையில என்னமோ. வீண் செலவுகளை தவிர்ப்போம் அப்படின்னு நைட்டு 9 மணிக்கு மேலதான் ஒரு பிளான் பண்ணி கிளம்பணும். அதனால பேக்கிங்லாம் உங்ககிட்ட டீட்டெயிலா ஷேர் பண்ண முடியல. வீட்ல இருந்து 2 நாள் பிளான் அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கு தக்கன ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வெளியில வந்து அருவிக்கும் வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸும் ஜூஸ் மட்டும் எடுத்துக்கிட்டோம். ஒரு இடத்துல ஃபுட்டும் அதுக்கு தக்கன டைமிங்கும் எப்படி இருக்கோ தெரியல. கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மட்டும் கைவசம் இருந்துச்சுன்னா ஜெசிகா ஆகாஷ சமாளிக்கிறது ஈஸியா இருக்கும். நாங்க வீட்ல இருந்து வெளியில வந்து அருவியில எல்லாம் முடிச்சிட்டு கிளம்பும் போது மணி 11. நாங்க ஃபர்ஸ்ட் போகக்கூடிய இடம் சேலம். இங்க இருந்து நாங்குநேரில இருந்து மதுரை, அங்க இருந்து திண்டுக்கல், அங்க இருந்து சேலம். எங்க ஊர்ல இருந்து மொத்தம் 450 கிலோமீட்டர்ஸ் வருது. நாங்க போற ஸ்பீட அனுசரிச்சு 6 மணி நேரத்துல போய் ரீச் ஆயிடலாம்னு சொல்லி கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் கார்லயே ட்ரிப் போலான்னு பிளான் பண்ணது மட்டும் இல்லாம அதுவும் திடீர்னு பிளான் பண்ணி நைட் டைம்ல டிரைவ் பண்ணி போறது கொஞ்சம் எக்ஸைட்மெண்டாவும் ஹாப்பியாவும் தான் இருக்கு. திருநெல்வேலி தாண்டவுமே ஜெசிகாக்கும் ஆகாஷுக்கும் தூக்கு வர ஆரம்பிச்சுட்டு ஆல்ரெடி நாங்க பிளான் பண்ணி வச்ச மாதிரி குட்டீஸ் 2 நல்ல கம்ஃபர்டபுள் தூங்கினவங்களுக்காக பின்னாடி இருக்கிற சீட் எல்லாம் ஃபோல்ட் பண்ணி விட்டு குட்டீஸ்க்கு பெட் எல்லாம் ரெடி பண்ணி தான் வச்சிருந்தோம். ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா குட்டீஸ் கூட தூங்கலாம், ஆனா நம்ம தூங்க முடியாது. என்ன பண்ணும், காலையில இருந்து சாயந்தரம் வர பிசினஸ் விஷயமா வெளியில போயிருந்தாங்க. வீட்டுக்கு வரதுக்கே 9 மணி ஆயிட்டு. அதுக்கப்புறம் தான் இப்படி ஒரு பிளான் பண்ணோம். சோ பகல ஃபுல்லும் ரெஸ்டே இல்லாம வேலை செஞ்சுட்டு நைட்டு ஃபுல்லும் டிரைவ் பண்ணணுங்கும் போது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சோ நானும் கொஞ்சம் தூங்காம கொஞ்சம் முழிச்சு உட்கார்ந்துருந்து அவங்க கிட்ட பேசிக்கிட்டே வந்தோம்னா அவங்களுக்கு வந்து டிரைவ் பண்ண ஈஸியா இருக்குங்கிறதுக்காக நாங்க போற பாதையில என்னென்ன முக்கியமான இடங்கள் இருக்கு, எந்தெந்த பாதைகளை கடந்திருக்கும், எவ்வளவு கிலோமீட்டர் கடந்திருக்கும், இன்னும் இத்தனை மணி நேரத்துல நம்ம இந்த இடத்த ரீச் பண்ணிடலாம்னு சொல்லி அவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருந்தேன். அதுலயும் முக்கியமா 12 கேட்டா கவுண்ட் பண்றது. கவுண்ட் மட்டும் பண்ணல, இது என்ன லொகேஷன் இருக்கு, ஒரு 12 கேட்டை கிராஸ் பண்ணும்போது அங்க எவ்வளவு சார்ஜ் பண்ணிருக்காங்கன்னு முத கொண்டு செக் பண்ணி அதை பத்தி பேசிக்கிட்டே வந்தோம். நான் என்னதான் லொடலொடன்னு பேசிக்கிட்டே எஃப்எம் கேட்டுக்கிட்டே வந்தாலும் திருமங்கலம் தாண்டி கொஞ்ச நேரத்திலேயே என்னவனுக்கு நல்லா தூக்கம் வர ஆரம்பிச்சுட்டு நாங்க கரெக்ட் டைமுக்கு சேலத்துல இருக்கணுங்கிறதுக்காக அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. தொடர்ந்து டிரைவ் பண்ணி ஒரு 4:30 ஆச்சு. நாங்களும் திண்டுக்கல் பக்கம் போயிட்டோம். அவங்களுக்கே ஒரு டீ குடிச்சா நல்லா இருக்கும் போல தோண ஆரம்பிச்சுட்டு இப்போ காஃபி பிரேக். இது என்ன இடம்னு பாத்தீங்கன்னா ஆத்தூர். என்னவனுக்கு எப்பவும் போலதான் டீயை விட காஃபி தான் ரொம்ப பிடிக்கும். அதனால அவங்களுக்கு ஸ்ட்ராங்கா ஃபில்டர் காஃபியும் எனக்கு லெமன் டீ. இந்த கடைகள்ல லெமன் டீ குடிக்கும் போது சுகர் அளவுக்கு அதிகமா போட்டுருந்தாங்க. நம்ம வீட்டுல குடிக்கிற மாதிரி மைல்டா ஒரு இனிப்போட ஸ்ட்ராங்கான பிளேவரோட இருக்காது. அதனால இப்ப கடைகள்ல குடிக்கும் போது இனிப்பு கம்மியா போட்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கி குடிக்கிற மாதிரி இருக்கு. பொதுவா நான் தூங்குது லேட்டா தூங்கினாலும் தூங்கின பிறகு நல்ல டீப் ஸ்லீப்க்கு போயிருவேன். சிலர் தூங்கினா ஒரு சத்தத்திலேயே எழும்பிடுவாங்க. நான்லாம் அந்த கேட்டகரி கிடையாது. தூங்குனா நல்லா ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிருவேன். 12 மணிக்கு மேல ஆனதுமே எனக்கு நல்ல தூக்கம் வருது. என் கண்ணை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். பட் இன்னைக்கு சிச்சுவேஷன் இருக்கிறத பார்த்தா நம்ம முழிச்சிருந்தா தான் நல்லா இருக்கும். இந்த நைட் டிராவல்ல எனக்கு ஃபீல் ஆன ஒரு விஷயம் என்னன்னா, பகல்ல டிராவல் பண்ணும்போது அதுவும் டிரைவ் பண்ணும்போது பக்கத்துல நிறைய வண்டிகள் வரும். அவங்கள மேனேஜ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வண்டி ஓட்ட வேண்டியதா இருக்கும். அதுக்காக நம்மளும் அலர்ட்டா இருப்போம், நம்ம மைண்டும் ரொம்ப அலர்ட்டா இருக்கும். நைட் டைம்ல டிரைவ் பண்ணும்போது வெஹிக்கிளும் அதிகமா இல்ல, அதுவும் 4 வேல பகலை விட நைட்டு ரொம்ப கம்மியான வெஹிக்கிள் தான் போகுது. ரொம்ப காமா இருந்த மாதிரி இருக்கு. அதனாலயே தன்னை மறந்து கொஞ்சம் தூரத்திலேயே கண்ணு மூட ஆரம்பிக்குது. நம்மளையே பிஸியா வச்சுக்கிட்டு கொஞ்சம் பிரைனையும் அலர்ட்டா வச்சிருந்தா மட்டும்தான் நைட் டிராவலுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா காலையில 6 மணி ஆகுது. இன்னைக்கான விடியல் இப்படிதான் இருக்குது. ஜெசிகாவும் ஆகாஷும் நல்லா தூங்குறாங்க. நாங்களும் கரூர் ரீச் ஆனதுமே ஒரு 12 கேட் பக்கமா வண்டியை நிப்பாட்டி ஒரு 1/2 மணி நேரம் நல்லா தூங்கி முழிச்சோம். பட் இன்னுமே நல்லா தூக்கம் வருது, ஆனா மேனேஜ் பண்ண முடியும் அந்த அளவுக்கு இருக்குது. எங்க ஊர்ல நல்ல வெயிலு, ஆனா இங்க கடந்து வர வர ஒரு சின்ன தூறலோட குளிர்ந்த காத்துமா இருக்கு. இதே கிளைமேட்டே ஃபுல் டிராவல் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் போல இருக்கு.
சேலம் வந்தாச்சு. அடுத்த எங்க போறோங்க பார்ப்போம். இது வாக்கிங்லாம் இல்லைங்க, ஒரு சின்ன வார்ம் அப். இப்ப நாங்க இருக்கிறது எந்த இடம்னு பாத்தீங்கன்னா கரூர். இனி கரூர்ல இருந்து நாமக்கல் போனோம், அங்க இருந்து சேலம். நாங்க பிளான் பண்ணபடி கரெக்ட் டைம்க்கு வந்துகிட்டு இருக்கோங்கிறதுனால ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணோம். கொஞ்சம் பரபரப்பா இருக்கிற பல்க் இல்ல 12 கேட்னா அங்கே ஒரு சின்ன ஸ்டாப் பண்ணிக்கிடுவோம். ஒரு சின்ன தூக்கத்துக்கு அப்புறவே டிராவல தொடங்கணும். இவ்வளவு பரபரப்பா நைட்டு ஃபுல்லோ டிராவல் பண்ணி எங்க போறோம்னா ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்காக தான். சேலம் போய் ரீச் ஆன பிறகுதான் அங்க இருந்து ஆத்தூர்ல வச்சுதான் கல்யாணம் நடக்குன்னு தெரிய வந்து, கல்யாணத்தை அட்டன் பண்ணதுக்கு முன்னாடி நாங்களும் ஃப்ரெஷ் அப் ஆகணும். அதனால சேலத்துக்கும் ஆத்தூருக்கும் இடையில வாழப்பாடியில ஒரு ரூமும் புக் பண்ணிட்டோம். ரூமுக்கு போய் ரீச் ஆனதுமே இருக்கிற டைம் பிளான் பண்ணி ஒவ்வொருத்தரா ரெடியாக ஆரம்பிச்சோம். என்னோட அவுட்ஃபிட் இது. ஒரு நார்மலான சிம்பிளான ஒரு சில்க் சாரி, மஸ்டர்ட் கலர்ல பிங்க் கலர் குட்டிய பார்டர் வர இந்த சாரி கூட க்ளோஸ் நெக் வச்ச சிம்பிளா ஆரி ஒர்க் பண்ண பிளவுஸோட பேர் பண்ணிருக்கேன். நாங்கள் 3 பேருமே தலைக்கு நல்லா குளிச்சு ஃப்ரெஷ்ஷாக கிளம்பியிருக்கோம். ஜெசிகா மட்டும் தலைக்கு குளிக்கல, ஏன்னா அவளுக்கு நல்ல லாங் ஹேர் திக்காவும் இருக்கு. ஈஸியாக முடி காயவும் செய்யாது, அதே சமயம் எல்லா தண்ணியில குளிச்சாலும் அவளுக்கு ஒத்துக்கிடவும் செய்யாது. சிம்பிளா கிளம்பினாலும் சூப்பராக ரெடி ஆகி வெளியில கிளம்பிட்டோம். ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு கிளம்பினாலும் எவ்வளோ நீட்டாக ட்ரெஸ் பண்ணாலும் ஒரு பூ வச்சாதான் நல்லா இருந்த மாதிரி இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக மல்லிகைப்பூவும் வாங்கியாச்சு. நான் எப்பவும் வாங்குற மல்லிகைப்பூ, அதாவது எங்க சைட்ல கிடைக்கிற மல்லிகைப்பூ கொஞ்சம் பெரிய சைஸாவும் இருக்கும், பார்க்கவும் நல்ல தெளிவா இருக்கும். அதே மாதிரி வாசமும் சூப்பரா இருக்கும். இது கொஞ்சம் மொட்டு பூவா தெரிஞ்சாலும் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி உள்ள பூ மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்லாம இருக்குது. நல்ல ஃப்ரெஷ்அப் ஆகி எவ்வளவு சூப்பரா கிளம்பினாலும் நைட்டு ஃபுல்லு தூங்கல, ரொம்ப டயர்டா இருக்குங்கிறது எங்க ஃபேஸை பார்த்தாலே தெரியுது. அங்க இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்துல கல்யாண வீடு மண்டபத்தையும் போய் ரீச் பண்ணிட்டோம். நாங்கள் பொண்ணு வீட்டு சார்பில் தான் வந்திருக்கோம். என்கேஜ்மெண்ட் முடிச்ச பிறகு பொண்ணை அழைச்சிட்டு வந்து தான் இங்கே வச்சு கல்யாணம் பண்ணுறாங்க. எங்களுக்காக அவங்க கொடுத்த ஒரு சின்ன வரவேற்பு எங்களுக்கு மனசுக்கே அவ்வளோ சந்தோஷமா இருந்து, அவங்களுக்குமே நம்ம இவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி அவங்க கல்யாணத்தை அட்டன் பண்ணுறோம்னு நினைக்கும் போது அவங்களுக்குமே ஒரு சின்ன சந்தோஷம். பூவோடு சேர்ந்து நாரும் மணக்குன மாதிரி பொண்ணு வீட்டு சார்பில் என்னவனுக்காக கொடுத்த கொஞ்சம் மரியாதையும் விலை மதிப்பில்லாத அந்த பாசத்திலையும் எனக்கு கொஞ்சம் பங்கு கிடைச்சிது. நெக்ஸ்ட் அப்படியே லஞ்சு சாப்பிட போயிட்டோம். வெஜ் மெனுவா இருந்தாலும் நல்ல வெரைட்டியா சாப்பாடு வச்சிருந்தாங்க. திருப்தியா சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்ச கையோட ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுட்டு அங்க இருக்கவங்களுக்கெல்லாம் பாய் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டோம். ஆல்ரெடி போட்டு வச்சிருந்த ரூம்லயே வந்து நாங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டாக ட்ராவல் பண்ணணும்னா அதே சாரி அதே காஸ்டியூமில் ட்ராவல் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால காஸ்டியூம் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். ட்ராவல் அப்போ வியர் பண்ணியிருக்கிற ட்ரெஸ்ஸில் அழுக்காகிற ட்ரெஸ் எல்லாமே ஒரே பைக்குள்ளேயா எடுத்து வைக்கேன். ஓரளவுக்கு ட்ரெஸ்ஸுகள் எல்லாமே ஈரம் பண்ணாமல் டவல் மட்டும் தான் அதிகமாக ஈரமாக இருக்கு, அதை மட்டும் தனியாக எடுத்து வச்சிருந்தேன். ட்ரெஸ் எதையும் ஈரம் பண்ணி அதை பேக்கில் எடுத்து வச்சிருக்கோம்னா கார் ஃபுல்லும் அதே ஸ்மெல் அடிக்கும். இன்னைக்கு அந்த அளவுக்கு தெரியாட்டாலும் நாளைக்கு அது ரொம்ப ஸ்மெல்லா தெரியும், கார்ல இருக்கவே கஷ்டமா தெரியும். அதெல்லாம் யோசித்து ஓரளவுக்கு ட்ரெஸ்ஸுகளை ஈரம் பண்ணவும் இல்லை, ஈரமான ட்ரெஸ்ஸையும் கொஞ்சம் வாட விட்டே மடிச்சு உள்ள எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த ரூமை வெக்கேட் பண்ணிட்டு இந்த ஊரையும் வெக்கேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பிளேஸ் போக போறோம். கார்ல ஏறி டிராவலை ஸ்டார்ட் பண்ணும் போதே இருக்கிற திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணி கம்ஃபர்டபுளா ஆக்கிக்கிட்டோம்னா டிராவல் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். கல்யாண வீட்டுக்கு போற அவசரத்துல இருந்ததை அங்கங்க தூக்கி போட்டுட்டு கிளம்பிட்டோம். இப்ப எல்லாத்தையும் ஓரளவுக்கு அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். குரங்கு சிரிக்குது.
நெக்ஸ்ட் நாங்க எங்க போறோம்னா சேலத்துல இருந்து 30 கிலோமீட்டர் தூரத்துல ஏழை மனிதர்களின் ஊட்டியான ஏற்காடு போறோம். வாழப்பாடியில இருந்து கிளம்பி கொஞ்ச தூரத்திலே ஒரு சின்ன ரெஸ்ட் எடுத்துக்கலாம்னு பிளான் பண்ணிட்டோம். இங்க இருந்து ஒரு 5 மினிட்ஸ்ல சேலம் சிட்டி. அப்ப கொஞ்சம் பரபரப்பா டிராபிக்கா இருந்த மாதிரி இருக்கும். அங்க இருந்து தாண்டினோம்னா ஹில்ஸ்ல ஏற ஆரம்பிச்சிருவோம். அதுக்கப்புறம் காரை கொஞ்ச நேரம் நிப்பாட்டி ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைச்சா வாய்ப்பு இருக்காது. அதனால இங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம்னு பிளான் பண்ணிட்டோம். எனக்கு இது ஸ்நாக்ஸ் பிரேக். கொஞ்சம் பழுத்த பனானால சிப்ஸ் போட்டிருப்பாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். கூடவே பல்பி ஆரஞ்சு. காணாமல் போனவரை கண்டுபிடித்தோம். வாருங்கள், வந்துட்டு டிரைவர் சீட்டில் அமருங்கள். தூக்கம் போச்சா? வண்டி ஓட்டுமா தெரியும். அது வரை தெரியாது எனக்கு. வண்டி ஓட்டாம பின்னாடியே இருக்கீங்களா? ஜெசிகா கூட்டிட்டு போவா. யார் டிரைவர் சீட்ல உட்காந்துருக்காங்களோ அவங்க தான். அவன் கேம் விளையாடி கூட்டு போவான் நம்மள. அடுத்த ஆகாசு விளையாடுற கேம்ல நம்மள கூட்டிட்டு போயிடுவான். எப்பவுமே எனக்கு ஒரு ஹேபிட் உண்டு. நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், இல்ல குட்டீஸை கூட்டிட்டு போறோம் அப்படின்னா அந்த இடம் என்ன, அந்த ஊரோட ஸ்பெஷல் என்னது, அங்க என்னென்ன விளையுது, அதோட ஹிஸ்டரி, ஜியோகிராஃபின்னு எல்லாமே தெரிஞ்சுக்கிடுவேன். அதை பத்தி குட்டீஸ்க்கும் கொஞ்சம் சொல்லி கொடுப்பேன். இப்படி குட்டீஸ்க்கு சொல்லி கொடுக்கறதுனால ஒரு புது இடத்தை பாக்குறது மட்டும் இல்லாம அதை பத்தின எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிடுவாங்க. சேலம் விட்டு வெளியில தாண்டவுமே அங்கங்க நிறைய பழக்கடைகள் இருக்குது. அதுலயும் ஒரு முழு பழத்தை வெட்டி சொலையா எடுத்து வச்சு 1/4 கிலோ பழம் 50 ரூபா சொல்றாங்க. நம்மளும் ஃப்ரூட்ஸ் மேல உள்ள பிரியத்துல கொஞ்ச நாளும் வாங்க தான் செய்யறோம். ஆனா எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, ஒருவேளை சிட்டில இருக்கிறவங்க இப்படி பார்க்கும்போது 1/4 கிலோ பழம் 50 ரூபானாலும் வாங்கிருவாங்களா இருக்கும். ஆனா நம்ம கிராமத்துல, அதாவது எங்க தோட்டங்கள்ல விளையிற பழங்களை நம்ம வெட்டி சாப்பிட்ட பிறகு இதுல அந்த அளவுக்கு இனிப்பும் இல்ல. இவங்க கட் பண்ணி கொடுக்கற ஒரு பழத்தை நாங்க 100 ரூபாய்க்கு தான் கொடுப்போம். அவங்க அதுல 1/4 கிலோ பார்க்க போனா 10 சொலைய 50 ரூபாய்க்கு கொடுக்காங்க. பட் அந்த அளவுக்கு டேஸ்டும் இல்ல, கொஞ்சம் காயாவும் தெரியுது. இப்ப நம்ம அவுட்டர்ல வந்து ஹில்ஸ்ல ஏற ஆரம்பிச்சாச்சு. நிறைய பெரிய பெரிய மரங்கள் கொண்ட அடர்த்தியான ஒரு காடு. மத்தியிலையா ஒரு ரோட்டு பாதை. மலை முழுக்க இருக்கிற காடுகளையும் அந்த ரோட்டையும் பார்க்கும்போது அவ்வளோ ரம்யமா அழகா இருக்கு. ரோடோட கண்டிஷன் பக்காவா இருக்கிறதுனால ஹில்ஸ்ல ஏறவே ரொம்ப ஈஸியா இருக்கு. இந்த கேட், இந்த என்ட்ரன்ஸ்ல இருந்து ஏற்காடு வர மொத்தம் 20 ஹேர்பன்ஸ் இருக்குது. ஒரு ஹேர்பன்ஸையும் கிராஸ் பண்ணும்போது அது என்னன்னு சொல்லி பேரையும் வாசித்து அதை பத்தி பேசிக்கிட்டு வந்தோம். அதுலயும் இந்த 7வது 14வது பாயிண்ட் எல்லாம் நல்ல ஒரு வியூவிங் பாயிண்டா இருக்குது. இதுவரை கடந்து வந்த பாதையையும் அடர்த்தியான காடுகளையும் மொத்த சேலம் சிட்டியையும் அங்க இருந்து பார்க்க முடியுது. ஏற்காடு வந்த ஸ்பெஷல்ல நல்ல மழை பெய்யுதுன்னு முகத்தை கழுவுனி அப்படிதானே? ஏறுமையா ஏறுமையா இங்கே ஒன்று இப்படி ஓடி எட்டி பார்க்குது. படா உள்ள அசிங்கமா இருக்கு இந்த சிங்கம். இன்னும் இந்த பழப்பழ முடியலையா? ஐயா காது அடைக்குது. என்ன காது அடைக்குது ஆகாஷ்? ஆமாங்க, இதே மாதிரி உயரமான மலைகள்ல இல்ல உயரமான இடங்களுக்கு நம்ம போகும்போது அங்க இருக்கிற ஏர் பிரஷர்னால நம்ம காதுகளை அடைக்கும். அதனால நம்ம ஒரு சின்ன வலியையும் ஃபீல் பண்ண முடியும். இந்த வலியில இருந்து ஒரு சின்ன ரிலீஃப் கிடைக்கணும் அப்படின்னா நாக்க லைட்டா சொலத்திக்கிட்டே இருக்கணும். எதையாவது மென்னுகிட்டே இருந்தாலும் ஓகே. முக்கியமா பபிள் காம் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு அந்த பெயின் ஃபீல் ஆகாம இருக்கும். ஆகாஷ் முன்னாடி நீங்க வந்திருக்கல? ஆமா. எங்க வந்தா? இங்க குரங்கு வரி ஏகப்பட்ட. ஓய் குரங்குடா. இந்த குரங்கெல்லாம் நான் தான் அமேசான் காட்டுல இருந்து பிடிச்சு கொண்டு வந்து போட்டேன். அப்படியா? வைத்தியங்களா இருக்காங்க ஐயா. உருட்டுடா உருட்டு. ஓ வாயி ஓ உருட்டு. பிடிச்சு விட்டேன். அவன் நம்பிக்கையில இருந்து பிடிச்சிட்டு வந்தியலா? ஏற்காடு மலையில இருக்க குரங்கெல்லாம் நம்பிக்கோயில் மலையில இருந்து பிடிச்சு கொண்டு விட்டது. இப்போ 3 குரங்கு விட்டு உடனே தான் பிடிச்சு கொண்டு போயிட்டு இருக்கேன். 3 குரங்கு இருக்கு. பேர் சொல்ல முடியுமா அந்த 3 குரங்குக்கும்? பி குரங்கு, என்னங்க, நான் உங்களுக்கு குறையே சொல்ல மாட்டேன். டிரைவிங்ல மட்டும் உங்களுக்கு குறையே சொல்ல மாட்டேன்.
சரியா? எக்ஸ்போர்ட் டிரைவர் மாதிரி. இன்னும் போக வேண்டியது இருக்குங்க. ஏற்காடு போகணும், பிறகு இறங்கி வரணும். வந்தப்புறம் நான் உங்களுக்கு அப்படி சொல்லுவேன். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு குறையே சொல்ல மாட்டேன். உங்கள் டிரைவிங்கில் யார் லைசன்ஸ் வந்தாலும் கேட்கவே மாட்டேன். சரியா? ஆ ஆ ஆ ஆ, ஆ, ஆ. அதை போடுங்க. மரம் நடுவார், மலைக்கு மரம் உண்டு. ஆகாஷ் வரலாம் அப்போ மலைக்கு. ஆகாஷ் அப்பப்போ மரம் நட்டுருவான். அதான் ஃபாரஸ்ட் தானே. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இங்க மொத்தம் 20 ஹேர்பின் பெண்ட் இருக்கு. இது எல்லாமே வேற வேற பேர்ல தமிழர்களோட பெருமைய நினைவூட்டுற வகையில இருக்குது. தீரன் சின்னமலை, திருப்பூர் குமரன், வீரன் வாஞ்சிநாதன், கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனார், தியாகச்செம்மல் சுப்பிரமணிய சிவா, வீரமங்கை வேலுநாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், தந்தை பெரியார், வள்ளல் பாரி, வல்வில் ஊரி, சேரன் செங்கோட்டுவன், பாண்டிய நெடுஞ்செழியன், கரிகால சோழன், ஔவையார், கவி சக்கரவர்த்தி கம்பர், பாரதி, திருவள்ளுவர், கபிலர், பரணர், இப்படி ஒவ்வொரு பெண்டுக்கும் தமிழ் அரசர்கள், புலவர்கள், சுதந்திர போராட்ட வீரர்களோட பெயர்களையும் வச்சு தமிழ் பெருமைய நம்மளுக்கு ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்குது. ரோட்டோட 2 பக்கத்துலயும் உயரமான மரங்களுக்கு இடையிலயா நிறைய காஃபி பிளான்ட் வச்சிருக்காங்க. ஊட்டில டீ எப்படி ஸ்பெஷல்னு சொல்றோமோ, ஏற்காட்டுல காஃபி தான் ஸ்பெஷல். இங்க செடிகள்ல இருந்து எடுக்கப்படுற அந்த காஃபி பீன்ஸ் எல்லாம் காஃபி பீன்ஸாவோ பவுடராவோ வெளியில இடங்களுக்கு சேல்ஸ் ஆகுது. அதே மாதிரி கோகோ பிளான்ட்டும் நிறைய இருக்கு. குவாலிட்டியான சாக்லேட்டும் அதோட ஃபேக்டரியுமே நம்ம அங்க பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா நல்ல உயரமா அடர்த்தியா நிறைய யூக்கலிப்டஸ் மரம் இருக்குது. ரோட்டோட 2 சைடும் பார்க்க முடியுது. அதே மாதிரி நம்ம ஸ்பைசஸ் யூஸ் பண்ணுவோமே, மிளகு, ஜீரகம், கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே அதிகமா இங்க விளையுது. இந்த மரங்கள்லாம் பாருங்க, மிளகு கொடிய படத்தி விட்டுருக்காங்க. நாங்க போன நேரம் வெயிலே இல்லாம சின்னதா ஒரு தூறலும் எதமான ஒரு குளிர்ந்த காத்துமா இருக்கு. டிராவல அதுவும் ஹில்ஸ் ஏரியாவை என்ஜாய் பண்ற அளவுக்கு கிளைமேட் இருக்குது. அப்படி இப்படி பேசிக்கிட்டு நேரத்தை போக்கிக்கிட்டு அப்படியே ஏற்காடும் வந்து சேர்ந்துட்டோம். ஃபர்ஸ்ட் நாங்க பார்த்தது ஏற்காடு லேக்கு. நாங்க உள்ள என்ட்ராகவுமே கொஞ்சம் தூரல் அதிகமாச்சு. அதனால கொஞ்சம் தள்ளி போய் லேடி சைட்னு ஒரு பிளேஸ் இருக்கு, அதை விசிட் பண்ணிட்டு 2வது இங்க வரலாம்னு சொல்லி போயிட்டோம். இந்த இடத்தோட ஸ்பெஷல் டெலஸ்கோப் மூலமா மொத்த சேலம் சிட்டியையும் பார்க்கலாம், அடர்த்தியான காடுகளையும் பார்த்து ரசிக்கலாம். பட் நாங்க போன நேரம் அதிகமா மேகமூட்டமா இருந்ததுனால டெலஸ்கோப் மூலமா பார்க்க முடியல. ஆனா சும்மா கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நார்மலா எவ்வளவு தூரம் பார்த்து ரசிக்க முடியுமோ பார்த்துட்டு வந்தோம். ஒவ்வொரு முக்கியமான ஸ்பாட்லயும் நிறைய டீ கடைகளும் டாய்ஸ் கடைகளையும் நிறைய பார்க்க முடியுது. இதமான குளிர்ந்த காத்துக்கு இந்த சூடான காரசாரமான கார்ன் டேஸ்டாவே இருக்குது. அது யாரு? வாவ், சூப்பர் ஆகாஷ். வாவ்.
இங்க விசிட்டிங்க முடிச்சிட்டு கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல ரோஸ் கார்டனும் சில்க் ஃபார்மும் இருக்குது. அதுவும் அந்த சில்க் ஃபார்ம்ல மல்பெரி தோட்டத்துல பட்டுப்புழுக்களோட வாழ்க்கை சுழற்சியை நம்ம அங்க பார்க்க முடியுது. அந்த பட்டுப்புழுக்கள்ல இருந்து நூல் எப்படி எடுத்து ஆடைகளா நெய்யறாங்கன்னு சொல்லி டீடைலா நம்ம அங்க பார்க்க முடியுது. இப்ப நாங்க நிக்கிற இடம் ரோஸ் கார்டன். இங்க உள்ள வர ஒரு ஆளுக்கு என்ட்ரி டிக்கெட் 30 ரூபாய். ரோஸ் கார்டன் சொல்லி உள்ள வந்தோம். ஆனா ரோஜா பூக்கள் அதிகமா இல்ல, கொஞ்சம் கலர்ஃபுல்லான கொஞ்சம் பூக்கள் இருந்து. இந்த கார்டன் சொல்லி நம்ம உள்ள போனாலே அங்க குட்டி குட்டி ஷாப்புகளும் இருக்கு. நம்ம வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன செடிகளை அங்க இருந்து வாங்குற மாதிரி இருக்கு. ஆனா இந்த இடம் பார்க்க அவ்வளோ அழகா இருக்கு. பறந்து விரிஞ்ச இடம்ங்கிறதுனால ரொம்ப காமா அங்க ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்தாலே ரொம்ப ரிலாக்ஸா தெரிஞ்ச மாதிரி இருந்து. ரோஸ் செடிகள் எல்லாம் நல்லா கட் பண்ணி கவர் பண்ணி விட்டுருக்காங்க. அந்த அளவுக்கு செழிப்பா இல்ல. ஒருவேளை நம்ம சீசன் டைம்ல வந்து பார்த்தா ரொம்ப அழகா இருக்கும் போல. இந்த ஊட்டில எல்லாம் மலர் கண்காட்சி வைக்கிற மாதிரி இங்கேயும் வைக்கிற நேரத்துல வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரம்மியமா இருக்கும். இருந்தாலும் போனோம், விசிட் பண்ணோங்கிறதுக்காக கொஞ்சம் மெமரிஸை சேவ் பண்ணிக்கிட்டோம். இங்க இருக்க கடைகள்ல அதிகமா இந்த முடவாட்டங்கால் கிழங்கு அதிகமா இருக்கு. இது பாறைக்கு இடையில வளர்ற ஒரு கிழங்கு. இந்த மூட்டு வலியெல்லாம் இருக்கிறவங்களுக்கு இதை குக் பண்ணி கொடுத்தோம்னா அவங்களுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கும் அதை பத்தின டீடைல் ரொம்ப தெரியல. இது பாறைகளுக்கு இடையில வளர்ற ஒரு வகையான கிழங்கு. இங்க இருக்கிற டீ கடை, ஸ்நாக்ஸ் கடைகள் எல்லாம் இது சூப்பாவே வச்சு சேல் பண்றாங்க. இங்க பாத்தீங்களா வாட்டர் ஆப்பிள். இது இந்த மலையில கிடைக்கிற வாட்டர் ஆப்பிளாம். இந்த வருஷம் தோட்டத்துல இருந்து கொண்டு வந்த பழங்களே அளவுக்கு அதிகமா சாப்பிட்டாச்சு, அதனால போதும்னு இது வாங்கல. இந்த கார்டன் விட்டு வெளியில வந்து பார்த்தோம்னா ஒரு பெரிய ஷாப் இருக்கு. அந்த கடையில இந்த மலையில இருந்து கிடைக்கக்கூடிய ஒரிஜினலான ஹனி, ஸ்பைசஸ், பெப்பர், ஹோம்மேட் சாக்லேட், ஏற்காடு ஸ்பெஷல் காஃபி பவுடர் எல்லாமே இங்க இருக்குது. அதே மாதிரி ஷாப்போட வெளியில பாத்தீங்கன்னா இன்டோர் அவுட்டோர்ல வைக்கிற மாதிரி நிறைய பிளான்ட் வச்சிருக்காங்க. சின்ன சின்ன சைஸ்ல இருந்தாலும் டிஃப்ரெண்ட் பிளான்ட்டா நிறையவே இருக்கு. அதுவும் கேக்டஸ் சொல்லவே வேண்டாம், வித்தியாசமா அழகழகா இருந்து. இப்ப டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா 6:30 ஆகுது. அங்க இருந்து கிளம்பி கொஞ்சம் தூரம் வெளியில வந்த பிறகு காஃபி குடிக்கலாம், கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு கஃபே போயிருந்தோம். இந்த கஃபேல நிப்பாட்டினதுக்கு காரணமே இங்க இருக்கு இந்த சரௌண்டிங்காக தான். ரொம்ப கூட்ட நெரிசல் இல்ல, வண்டிகளோட அதிகமான சத்தம் இல்ல, ரொம்ப காமா நல்லா ரிலாக்ஸா இருந்த மாதிரி இருந்து. மெனுவை பார்த்து தேவை உள்ளதெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தோம். நாங்களும் பெர்ஃபெக்டான காஃபி எங்க கண்டிப்பா டேஸ்ட் பண்ணிடணும்னு சொல்லி எப்ப கடையில ஸ்டாப் பண்ணி டீ குடிச்சாலும் ஃபில்டர் காஃபி ஆர்டர் பண்ணிட்டு அதை டேஸ்ட் பண்ணியும் செக் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பன்னீர் மோமோஸ், சிக்கன் சாண்ட்விச், பீஸா 3 ஆர்டர் பண்ணியிருக்கோம். அது போக 4 பேருக்குமே காஃபி. இந்த ஷாப்ல கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு கூடுதலே இருந்திருப்போம். ஆனா எங்களுக்கு டைம் போனதே தெரியல. ஆல்ரெடி நைட்டு ஃபுல்லும் தூங்கல, இன்னைக்கு பகல்ல ஃபுல்லும் அலைச்சல். அதனால இனிமே தூங்கணும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் போல தோண ஆரம்பிச்சுட்டு நெக்ஸ்டா நைட்டு ஸ்டே பண்றதுக்காக ரூம்னு சர்ச் பண்ண ஆரம்பிச்சோம். காட்டேஜ்ல ஸ்டே பண்ண நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஆனா காட்டேஜுங்க போது 2 ரூமா வருது, 2 பெட்ரூம் வச்சு ஒரு பெரிய வீடாவே இருக்குது. நாங்க 4 பேர் தங்குறதுக்கு அது கொஞ்சம் பெருசா இருக்கும். ஒரு ஃபேமிலியா வந்திருக்கோம்னா காட்டேஜ்ல தங்குறது நல்லா இருக்கும். அதே மாதிரி ரூம்ஸா பார்த்தோம்னா சிங்கிள் பெட் போட்டு கப்பல்ஸ் தங்குற மாதிரி இருக்கு. அப்படி இப்படியுமா பார்த்து கொஞ்சம் சர்ச் பண்ணி எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ரூமையும் புக் பண்ணிட்டு தான் அங்கிருந்தே வெளியில கிளம்பணும். அதே மாதிரி ரொம்ப தூரமாவும் இருக்க கூடாது, ஓரளவுக்கு பக்கத்துல சிட்டிக்குள்ள இருக்கிற மாதிரி எல்லாம் பார்த்து தான் ஒரு ரூமை புக் பண்ணிருக்கோம்.
நாங்க புக் பண்ணிருக்கிற ரூம்னு பாத்தீங்கன்னா ஆப்பிள் காட்டேஜ். இந்த காட்டேஜை பொறுத்த மட்டும் ஃபுல் காட்டேஜாவும் எடுத்துக்கிடலாம், இல்ல சிங்கிள் ரூமாவும் எடுத்துக்கிடலாம். சிங்கிள் ரூம்லயுமே டபுள் பெட் இருக்கிற மாதிரி பார்த்து புக் பண்ணிட்டு ரூமுக்கும் வந்தாச்சு. ஆல்ரெடி ஈவினிங் சாப்பிட்ட ஸ்நாக்ஸே வயிறு ஃபுல்லா இருக்கு. நைட்டு டின்னர் வேண்டான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டோம். இந்த ரூம்னு பாத்தீங்கன்னா நல்ல டபுள் காட் இருக்குது, அதுவும் நல்ல கிங் சைஸ் பெட், நல்ல பெரிய சைஸாவே இருக்கு. இங்க ஒரு லாங் கபோர்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம கொண்டு வந்திருக்கிற பேக், சூட்கேஸ் எல்லாமே நம்ம இங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அட்டாச் பாத்ரூமே 2 பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. வெளியில ஒரு வாஷ் பேஷனும் இருக்கு. ரொம்ப கம்ஃபர்டபுளா ரொம்ப நீட்டாவும் இருக்குது. படுக்கிற இடம் கம்ஃபர்டபுளா இருந்தாதான் தூக்கம் நல்லா இருக்கும். ஆனா இன்னைக்கு எங்களுக்கு இருக்க டயர்டுக்கு இடம் எப்படி இருந்தாலும் தூக்கம் வந்துடும், அப்படி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த vlog முடிச்சுக்கிடுறேன். நாளைக்கு எந்தெந்த இடத்த விசிட் பண்ணோம், எப்படி என்ஜாய் பண்ணோம், திரும்பி வர்றது வரை ஏற்காடு எந்த அளவுக்கு சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லி நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். தொடர்ந்து பாக்குறதுக்காக நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.